पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय ஸ்ரீபாஷ்யகாரோத்தமதேசிகாய அந்த வினையாலே அந்த செயலாலே ஏற்படக்கூடிய பலம் அது ஆருக்கு? ஏன்னா அது அந்த செயலை செய்யறவனுக்கு ஏற்படாது, வேற யாரோ ஒருத்தனுக்கு ஏற்படும். நதி பிரவகத்தின்னு சொன்னா நதி பிரவகிக்கிறதுனா ஆருக்கு லாபம்? பாணினா பாணிம் கிருண்ணீஸ்வன்னு சொல்ல பாணிம் பாணினா கிருண்ணீஸ்வன்னு சொல்லியிருக்கான். உம்முடைய கையால இவ கையப்படின்னு சொல்ல வேண்டியிருக்க, கையை கையாலே பிடி, கையால கையப்படின்னு சொல்லையாம், கையை கையாலே பிடின்னு சொல்லியிருக்காராம். ஏன் கையை கையாலே பிடி அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, ஆகையால பெருமாளுடைய அஞ்சேல்ங்கிற கையை காட்டிலும் நாய்ச்சியாருடைய அஞ்சேல் என்கிற கை இருக்கே அதுக்கு ஏத்தமே இருக்கு. ஆகையால எவ்வளவு ஆபத்து வந்தாலும் அப்படி அப்படி போக்கடிக்கக்கூடியவள். அதுக்கு மேல ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா. திருப்பார்கடலுடைய சாரமாக அமிர்தம் இருக்கு. அந்த அமிர்தம் எல்லா சக்தியும் கொடுக்கும்னா பிராட்டி எப்படிப்பட்டவள்? ஏன்னா அமுதில் வரும் பெண்ணமுது. திருப்பார்கடலுடைய சாரமாக அமிர்தம் இருக்குன்னா அமிர்தத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடியவள் பிராட்டி. ஆகையால அமிர்தமாக சொல்றார் பாணிம் கிருண்ணீஸ்வ. இவ்வளவு உயர்ந்ததாக பிராட்டியோட கையும் தோளும் இருக்கிறபடியால ராமா உன் கை அப்பிரதானமா இருக்கணும், இவ கை தான் பிரதானமா இருக்கணும். இவ கை மேலோங்கி இருக்கும்படியாக நீ உன் கையை வைத்து அவ கைய மேல, அவ கைய கீழே வைத்து உன் கையை மேல இருக்கும்படியாக பண்ணாத. உட்கிட்டமான ஸ்லோகம் இருக்கும்படியாக பரதாழ்வானுடைய பெருமை, அத்த காட்டிலும் முக்கியமான சத்ருகுணாழ்வானுடைய பெருமை அத்தெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்லோகம் அயோத்தியா காண்டத்துல முதல் ஸ்லோகம். அதனுடைய அர்த்தத்தை அடுத்த உபன்யாசத்திலே பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், ஸ்ரீயர் திருவடிகளே சரணம்.